வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதில் ஜேர்னல் என்ட்ரீஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Following is the balance sheet of the company on 31st March 2012. So liabilities, assets information கொடுத்திருக்கு. So during the year 2012 and 13, the following resolution were implemented. என்னென்ன resolution அந்த scheme of அந்த reconstruction என்ன கொடுத்திருக்காங்கன்னா face value of the preference shares and equity shares to rupees 50 each. ஏற்கனவே 100 rupeesல இருக்குது. இப்போ என்னவா மாற போகுது 50 rupeesக்கு கொடுக்க போறாங்க. To write off other assets by utilizing the securities premium to the required extent. Prepare balance sheet after the reconstruction and also the journal entries. So first journal entries பார்க்கலாம். இதுல equity share capital old account data to equity share capital new to capital reduction account. So ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 3000 ஷேர்ஸ் இன்டூ 100 ருபீஸ் இருக்கிறதுனால 3 லேக்ஸ் போட்டுக்கிறோம். இனிமேல் அது வந்து 50 ருபீஸ் ஆக போகிறதுனால 1,50,000 ஆகிடும். கேபிட்டல் ரிடக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் உட்காந்துரும் 1,50,000 உட்காந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது 2000 கொடுத்துருக்கு. ஸோ 2000 இன்டூ 100 பழசு எவ்வளோ இருந்திருக்கு 2 லேக்ஸ். இனிமேல் இந்த ஷேர் வேல்யூ 50 ருபீஸ் பர் ஷேர் அப்படின்றதுனால 2000 இன்டூ 50 1 லேக். அடுத்தது ரிமைனிங் அமௌண்ட்டை கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்தது கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அண்ட் தென் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் எவ்வளோ தேவைப்படுதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு என்ட்ரி முதல்ல போட்டுக்கலாம். கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டேட்டார், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசட் சைடில் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து லாஸ் ரைட். அதனால் நம்ம அதை வந்து அக்யூமுலேட்டட் லாஸஸை இங்கே ரைட் ஆஃப் பண்ண போகிறோம். அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 15,000 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குட்வில் அக்கௌண்ட் 1,20,000. ஸோ இது ஒரு 1,20,000 ஒரு 1,35,000 ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா 2,70,000. பட் கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது 2,50,000 தான் இருக்குது. அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒரு 1,50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் இருக்கிற கேபிட்டல் ரிடக்ஷன் ஒரு 1 லேக் டோட்டலி 2,50,000 இருக்குது. நம்மளுக்கு இன்னொரு 20,000 எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நோட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் இஷ்யூட் சப்ஸ்கிரைப் கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத எழுத போகிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1 லேக் டோட்டலி 2,50,000 இருக்க போகுது. அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து டோட்டலாக 50,000 இருக்குது. அதில் 20,000 எடுத்தாச்சு. ரிமைனிங் அமௌண்ட் 30,000 கொண்டு வந்துடும். அடுத்து நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இல்லை நில் போட்டுறோம். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் நில் அண்ட் தென் ட்ரேட் பேயபிள்ஸும் நில். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸும் இல்லை. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்கு 1,50,000 அதை என்ட்ரி பண்ணிக்கிறோம். அடுத்தது டேஞ்சபிள் அசட்ஸில் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 இருக்குது. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. ட்ரேட் ரிசீவபிள் இல்லை. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இல்லை. அதர் கரண்ட் அசட்ஸ் கொடுத்துருக்கு 1,80,000. க்ளோசிங் ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி இல்லை. தென் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டும் இல்லை. இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி நோட் நம்பர் அமௌண்ட் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 2 ஷேர் கேபிட்டலும் சேர்த்து 2,50,000 இருக்குது. அதை கொண்டு வந்தாச்சு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் 30,000 இருக்குது. அதையும் கொண்டு வந்தாச்சு. மற்றபடி நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இல்லை. கரண்ட் லைபிலிட்டிஸில் ஒன்லி அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் நோட் நம்பர் 7ல் இருக்குது 1,50,000. ஸோ இது டோட்டல் பார்த்தீங்கன்னா 4,30,000. கம்மிங் டு அசெட் நான் கரண்ட் அசெட் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசெட்ஸ் அதாவது ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் 2,50,000. இன்டேஞ்சபிள் அசெட்ஸ் இல்லை. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. தென் கரண்ட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸும் இல்லை. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் இல்லை. அதர் கரண்ட் அசெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால அதை போட்டுக்கிறோம். ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 4,30,000. ஸோ லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் இந்த இடத்துல நம்ம டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் போடணும். ஹோப் எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.